அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்தில் காளைகளுக்கும் காளையர்களுக்கும் இடையே நடந்த போட்டியை தவிர சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அரங்கேறியது. அதனை சிறு தொகுப்பாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராக இருந்த காளையை அதன் உரிமையாளர்கள் களத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அங்கிருந்த வளர்ப்பு நாய் ஒன்று தானும் காளைக்கு பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டு களம் வரை சென்றது. மருத்துவ பரிசோதனைக்கு வர மறுத்த காளையை வம்படியாக இழுத்த நபரை ஆக்ரோஷத்துடன் காளை முட்டியது. பாதுகாப்பு தடுப்பு பகுதியில் இருந்த காளையை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்ல உரிமையாளர்கள் முயன்றனர். காளை அசையாமல் அங்கேயே நின்றதால் கொம்பு வைத்து விரட்ட முயன்றபோது காளை ஆக்ரோஷமாக தடுப்பை உதைத்தது. பின்னர் கயிற்றை இழுத்து தொந்தரவு செய்த நபரை விரட்டிச் சென்று முட்டி தள்ளியது. அந்த நபர் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினார். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கலெக்ஷன் பாயிண்டில் தனியாக ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும் காளைகள் கலெக்ஷன் பாயிண்டில் வெளியேறுவது வழக்கம். அப்படி வெளியேறிய காளைகளை 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அடக்க முற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அங்கு கூடும் இளைஞர்களை காவலர்கள் கலைக்க முயன்ற போதிலும் ஒருபுறம் கூட்டம் கூட்டமாக இளைஞர்களும் மறுபுறம் இடுவை கயிறு கூட இன்றி காளைகளும் வந்ததால் காவலர்கள் திணறினர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.